ஒரு நிமிட வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறோம். இப்ப திடீர்னு 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா பிரதர், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு வழி இருக்கு. மார்க் 10வது அதிகாரத்துல பேதுரு ஒரு நாள் கேட்கிறார், ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக சுவிசேஷ ஊழியத்துக்காக வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மார்க் 10:30 அதுல நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, எனக்கா என் நிமித்தமாவது சுவிசேஷத்து நிமித்தமாவது ஏதாவது விட்டு வந்தவனுக்கு துன்பங்கள் இருக்கதான் செய்ய. எங்க இருந்தாலும் துன்பம் இருக்கும் இல்லையா? அதோடு கூட நூறத்தனையான வீடுகள், சகோதரர் சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள் அப்படின்னு சொல்லி நூறத்தனையான ஆசீர்வாதம் ஒண்ணு சொல்றாருங்க. இது உண்மை. இது ஊழியர் செய்யற யார்கிட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமாய் இது ஆண்டவர் செய்யற ஒரு காரியம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா? உங்களுடைய மனதிலே ஒரு இடம் இருக்கிறதா? ஒரு விருப்பம் இருக்கிறதா? செய்றீங்களா? நிச்சயமாய் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருவதை பார்ப்பீர்கள்.